ஒரே ஒரு வாழைக்காய் மட்டும் போதும். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். இது நான்வெஜ் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். இதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு சின்ன கப்பில் கடலைப்பருப்பு, 6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 லவங்கம், 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன துண்டு தேங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ வாழைக்காவை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. துருவி வைக்கிறதால நல்லா கட்டி இல்லாமல் அரைப்படும். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். இதில் 1.5 டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 6-8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கடலைப்பருப்பு நான் கொஞ்சமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, லவங்கம், பட்டை, ஏலக்காய், பச்சை மிளகாய் இது எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதுவும் போட்டுக்கலாம். இது நல்லாவே எல்லாமே நல்லா வரணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வேகணும். 1 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நான் காரத்துக்கு பச்சை மிளகாவும் குழம்பு மிளகாத்தூள் தான். உங்களுக்கு காரம் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு நான் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி தான் ஃபஸ்ட்டு போட்டேன். இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி. இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சின்ன துண்டு தேங்காய் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தேங்காய் பாருங்கள், இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. நிறைய போட்டு அரைக்காதீங்க, அரைப்படாது. கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ செய்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசை தவா வச்சுட்டேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பால்ஸாக பண்ணிவிட்டு தோசை தவாவில் வச்சு அப்படியே தட்டி விடுங்க ரவுண்டாக. உங்களுக்கு இந்த மாதிரி தட்ட வரலன்னா வாழை இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு தட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதையும் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஆகணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும் வாழைக்காய் அடியில். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி போடுறேன். எல்லா சைடும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து வரணும். எண்ணெய் பற்றலைன்னா கொஞ்சமாக மேலே ஸ்பூனில் எடுத்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான இந்த வாழைக்காய் நான்வெஜ்ஜில் செய்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.